ஸோ டெல்லி ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன். இப்போ ஒரு ரூம் ஒன்று புக் பண்ணிக்கிறேன் டெல்லி ஏர்போர்ட்டுக்குள்ளேயே. ஏண்டா எனக்கு வந்து செக்இன் இந்த ஹோட்டல் வந்து செக்இன் டைம் வந்து மத்தியானம் 12 மணிக்கு. ஆனால் நான் வந்து இங்கே அரைவல் ஆனது வந்து விடியப்புறம் 12 மணிக்கு. ஸோ 12 மணி தான் அந்த இருந்தது. முதல்ல எனக்கு இங்கே ஒரு ரூம் எடுக்கலாம்னு தெரியாது. ஸோ இப்போ பார்த்தேன் நான். அப்போ வந்து அவங்களோட கதைச்சிட்டு 6 ஹவர்ஸுக்கு எடுத்துருக்கேன். இப்போ வந்து டைம் வந்து 4:30. ஸோ ஒரு 10 மணி மட்டும் இருந்துட்டு இப்போ இந்த நான் இந்த ஹோட்டலுக்கு போகிறதுக்கு இருக்கிறேன். செம டயர்ட். அதெல்லாம் வந்து உண்மையாகவே இந்த ரூம் எடுத்தேன் நான். இப்போ எனக்கு கொஞ்சம் அது படுக்கணுமென்று சொல்லி ரூமுன்ற ப்ரைஸ் வந்து டூ மச். உண்மையாகவே ஒன்றும் செய்யலாது. ஏர்போர்ட்டுக்கு இருக்குது. கட்டாயமே எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. லாங் ஹவர்ஸ் ட்ரான்சிட் இருக்கிறவங்க, இப்படி என்ன மாதிரி ஹோட்டல் செக்இன் வந்து லேட்டாக இருக்கிறவங்க எல்லாருமே கட்டாயம் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதாலே ப்ரைஸ் வந்து கூட இருக்குது. இது பிஸ்னஸ் தான். ஸோ கண்டிப்பாக இப்படி தான் இருக்கும். நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது. அந்த வீடியோவில் காட்டுறேன் அது எப்படி இருக்குதுண்டு. ஸோ ஒரு குட்டி பெட் உண்டு. பார்த்தா ரூமை பார்த்தா 10க்கு 10 என்ன மாதிரி தான். 10க்கு 10 இல்லை, 6 அடிக்கு 6 அடி என்ன மாதிரி தான் இருக்குது. அப்படி ஒரு கணக்கில் தான். வாஷ்ரூம் வந்து நல்ல நீட்டாக இருக்குது. ஷவரும் அப்படியே ஹேர் ட்ரையரும் நல்ல நீட்டாக இருக்குது உண்மையாகவே.